அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய தெய்வீக வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நேற்றைய தினத்தில் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள் என்று நீதிமொழிகள் 28:4 வாசித்தோம். இன்றைக்கு துஷ்டர் யார், கர்த்தரை தேடுகிறவர்கள் யார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 28:5 சொல்லுகிறது, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கர்களுக்கு நியாயம் என்ற சொல்லுக்கு விளக்கம் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரே போராட்டத்தை போராடக்கூடிய மக்கள். தான் நினைத்ததுதான் உண்மை என்று போராடுகிறவர்கள். வேறு எந்த ஆலோசனையும் அவருடைய தலையில் ஏறாது என்பதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். ஆனால் வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. துஷ்டர் என்றால் கொடுமைக்காரர்கள், அகங்காரிகள், துன்மார்க்கர்கள். இவர்கள் நியாயத்தை தேடார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ அவர்கள் சகலத்தையும் அறியக்கூடிய ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். 92வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் 92வது சங்கீதம் 6வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்தின் வாயிலாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 92:6 சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், மிருக குணம் உள்ளவன் மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருக குணமுள்ள மனுஷன் நன்மையானவைகளை சத்தியத்தை அறியார்கள், மூடன் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவனுக்கு இருக்காது என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 9வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 6:9 அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் எதற்கு சொல்லுகிறார் என்றால், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் மன பாரத்தை, தங்களுடைய மன சிக்ஷைகளை அவர்கள் தேவ சமூகத்தில் வைக்காமல் மனுஷ சமூகத்தில் வைப்பதினால் அவர்கள் சத்தியத்தின் பாதையை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் அங்கு 9வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்கள் இச்சிக்கப்படத்தக்கவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, மூடன் தேவனை அறியான், நல்லவைகளை அறியான், அவன் உணரவும் மாட்டான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பதிலளிக்க முடியாத ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களை வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை வணங்குகிறவர்கள் அவைகளைப் போலவே இருப்பார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையின் சத்துவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசிக்க வேண்டும்.
119வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 100வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை இந்த சங்கீதக்காரர் நமக்கு பாடி கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலக வாழ் மக்கள் மத்தியிலே, அதாவது நமக்கு மத்தியிலே, நாம் எதையாவது சிந்திக்க வேண்டும், எதையாவது சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தால் அந்த தீர்மானங்களை நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசிப்போம். நாம் சொல்லுவதை எத்தனை பேர் கேட்கிறோம்? ஒரு பாதையில் நடக்கிற நீங்கள், ஒரு மனிதன் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் அவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற முறையில் ஆலோசனை சொல்லி பாருங்கள். அதில் எத்தனை பேர் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை இருப்பார்கள்? வேடிக்கை தான் பார்ப்பார்களே ஒழிய அதை செய்த மகனுக்கு ஏன் இப்படி செய்கிறாய் என்ற கேள்விகளை கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் யாரும் பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். வேதம் அதை என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 2:9 அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் அறிந்து கொள்ளுவாய். அன்பு பிள்ளைகளே, மனிதனுடைய ஜீவிதத்தில் நாம் என்ன செய்கைகளை செய்தாலும் அந்த செய்கைகளின் பலன் நமக்கு நீதியும் நியாயத்தையும் தான் கொண்டு வரும் என்பதை அந்த மூடர்கள் உணரார்கள். ஆனால் அவர்கள் பட்டதற்கு பின்பு அவர்களுக்கு வரக்கூடிய நிலைகளை குறித்து பார்க்கும்போது தான் ஒருவேளை இது நன்மைதான் என்பதை நாம் உணரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அன்பானவர்களே, என்ன நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூலை நாம் வாசிப்போம் என்றால் அந்த நற்செய்தி நூலிலே ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஜப ஜீவிதம் வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, எவ்வளவுதான் தேவன் அவருடைய சத்தியங்களை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கினாலும் அந்த சத்தியத்தை ஏற்று நடக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் அல்லவா? அந்த பக்குவத்திலே நாம் தேவனுக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நம்ம எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அநேக சமயங்களிலே சத்திய வசனங்கள் சில நேரங்களில் எடுபட மாட்டாது என்பதை நாம் உணர்கிறோம். ஏனென்றால் வேதாகமம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது என்று சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். நமக்கு தேவன் கொடுத்த சிந்தை, நாம் போதிக்கின்ற போதனை, நாம் சொல்லுகின்ற ஆலோசனை அந்த துன்மார்க்கர்களுக்கும் அந்த வீணர்களுக்கும் அவர்கள் உதவக்கூடாத ஒன்றாக இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அது பெரும் உதவியாக இருக்கும் என்று இந்த சத்திய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்கும் ஒரு வாசகம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த சத்தியங்களை நமக்கு கொடுத்தவர் யார் என்றால் தேவ ஆவியானவர் கொடுக்கிறார் என்று பவுல் பக்தன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவரோடு அனுபவிக்கிற அந்த அனுபவத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்,
இந்த தேவனுடைய வசனங்களை கை கொள்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே புஸ்தகம் 1 யோவான் 2:27 என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அவர்களே நிலைத்திருப்பீர்களாக. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியத்தின் விளக்கத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த விளக்கங்களின் பலன் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்றால், சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த அறிவு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிந்ததற்கு பின்பு நமக்கு வேறொரு சத்தியத்தின் ஞானம் நமக்கு தேவைப்படுவது இல்லை. இதுதான் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். வேறு ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களை இரட்சிப்பின் பாதையிலே அழைத்து சென்று அந்த இரட்சிப்பிலே உங்களை நிலைநிறுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிலை பெற்றிருக்கிறது என்பதை யோசித்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞான வார்த்தைகளினாலே நாம் களிப்புண்டு திரிகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். நீதிமொழிகள் 28:7 சொல்லுகிறார். தேவனுடைய ஆலோசனைகளை, அவருடைய அறிவுரைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை கை கொண்டு நடக்கிறவன் விவேகமுள்ள புத்திரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, துஷ்டத்தனத்திலிருந்து நாம் மாறக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதன் மூலம் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை நாம் பெற்றிருந்தால் நமக்கு துஷ்டர் என்கின்ற பட்டம் யாராலும் சூட்டப்பட முடியாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த துஷ்ட என்கின்ற அந்த பெயரிலிருந்து நாம் மாற்று பெயராக பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் என்ற அந்த வாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமென்றால் துஷ்ட குணம் நம்மில் இல்லாதபடி, வேறு எந்த தீங்கான எண்ணங்களும் நம்மை ஆட்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து உம்முடைய வார்த்தைகளின் சத்தியம் எங்களை பலப்படுத்தி, நாங்கள் கேட்ட வார்த்தைகளிலிருந்து நாங்கள் துஷ்டர் என்கின்ற அந்த பெயர் மாற்றத்தை மாற்றி உத்தமர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உமக்கு பயப்படுகிறோம் என்ற பெயரை நாங்கள் சூட்டிக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களை ஏற்று புதுப்பியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி எடுப்போம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.